ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். வந்துட்டானே காலங்கத்தால பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறத பாரு. அகிலாவோட விசுவாசி இப்ப எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே. வாங்க சுந்தரம், உட்காருமா. இல்லைங்கம்மா, பரவாயில்ல. தின்னி முட்டை சின்ன அகிலாண்டேஸ்வரி பரபரன்னு ஓடி வரா. அப்பா உட்காருங்கப்பா. பரவாயில்லம்மா. அம்மா இங்க? அம்மா மேல இருக்காங்க. ஏதாவது பேசணுமா? அப்படியா? மாமா வந்துட்டாங்க. இவனுங்க என்னடி இவ்வளவு வேகமா வரானுங்க? மாமா வாங்க மாமா. நீ என்கிட்ட நிறைய உண்மையை மறைச்சிருக்க. அதுவும் அம்மா பத்தின உண்மையை மறைச்சிருக்க. இப்படி போடு அருவாள். இதுதானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யார் நம்புறீங்க? இப்போ உனக்கே தெரிய வந்ததா? உண்மையை சொல்லு பார்வதி, அம்மாக்கு என்னாச்சு? அம்மாக்கு என்னாச்சு? ஒன்னும் ஆகலையே. எதுக்காக அப்படி கேக்குறீங்க? இதுக்கப்புறமா என்கிட்ட உண்மையை மறைக்காத பார்வதி. தயவு செஞ்சு என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லு. என்ன மாமா? ஒன்னும் இல்லையே அம்மாக்கு. அண்ணி, நானும் ப்ரோவும் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தோம். இனிமேல நீங்க உண்மையை மறைக்காதீங்க. சொல்லுங்க நீ. சிசிடிவியே பாத்துட்டீங்களா? சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி அம்மா பழைய அகிலாண்டேஸ்வரியா இருக்காங்க. ஆனா ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அம்மா கிட்ட நிறைய மாற்றம் தெரியுது. சொல்லு பார்வதி, என்ன நடந்துச்சு? கடவுளே, இன்னைக்கு ஒரு நாள் மாமாவுக்கு எந்த உண்மையும் தெரிய விடாம இருந்தா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமே. இப்ப என்ன பண்றது? கேக்குறேன்ல பார்வதி, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அம்மாக்கு என்ன ஆச்சு? கண்டிப்பா உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. அம்மா ஊருக்கு போகும்போது உன்னை மட்டும் தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆக்சிடென்ட் ஆனதை கூட நீங்க என்கிட்ட வந்து சொல்லல. நீங்களா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்றீங்க. வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. சொல்லு பார்வதி, கேட்டுட்டு இருக்கேன்ல. என்ற புவனேஸ்வரி அக்கா போன் பண்றாங்க. எடுத்து பேசலாமா வேணாமா? விஷயத்தை தெரிஞ்சுட்டு போன் பண்றாங்களா தெரியாம போன் பண்றாங்களான்னு தெரியலையே. போனை எடு. ஹலோ, ஏனுக்கா? போன் வச்சுட்டு எங்கடா போய் தொலைஞ்ச நீ? போன் எடுக்காம என்னடா ஜோலி? அது வந்துங்கக்கா, வாக்காக்கு தண்ணி பாய்ச்சிட்டு தானுங்களாக்கா. போனை வரப்பு மேல வச்சுட்டானுங்கக்கா. சத்தம் கேட்கலங்கக்கா, அதனாலதாக்கா எடுக்க சித்த நாளே போச்சு. ஏய் முருகேசா, ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு மட்டும் இல்ல, என்ற வீட்டுக்குள்ளயும் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிறதுக்கு தான் நீ அங்க இருக்கிற. ஆமாமுங்கக்கா, பாத்துக்கிறேனுங்கக்கா, சொல்லிடுறேனுங்கக்கா. ஊர்ல நடக்கிற ஒரு விஷயத்தையும் விடாம நீ டெய்லி என்கிட்ட சொல்லணும். இத விட்டுட்டு உனக்கு என்னடா ஜோலி? அங்க என்னடா நடக்குது? என்ற மவ கண்மணிக்கும் அந்த மூக்கையம் பையன் டிரைவர் கதிரேசனுக்கும் கல்யாணமாமே. ஐயோ முருகா, ஆன்ற அக்கா விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் போன் பண்றாங்க. டேய், என்னடா கேட்டுட்டே இருக்க அமைதியா இருக்கிற? கண்மணிக்கும் கதிரேசனுக்கும் கல்யாணமா? வந்துங்கக்கா. என்னடா வந்து போயின்னு? டேய் முருகேசா, இப்ப என்ன நடந்ததுன்னு என்கிட்ட உண்மையை சொல்ல போறியா இல்லையா? சொல்லிடுறேனுங்கக்கா. ஏண்டா இவ்ளோ விஷயங்கள் நடந்து போச்சு, அங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட உண்மையை மறைச்சு போட்டீங்க. ஐயோ இல்லைங்கக்கா, அப்படி இல்லை இல்லைங்கக்கா, நான் சொல்லிருப்பேனுக்கா. ஏய் பேசாத. என்ற சோற துண்ணு போட்டு என்ற உப்பு சாப்பிட்டு என்கிட்ட விசுவாசமா இல்லாம அகிலாக்கு விசுவாசமா இருக்கிறல்ல? அப்படியெல்லாம் இல்லைங்கக்கா. அந்த அகிலாக்கு எவ்வளவு திமிர இருந்தா நான் பெத்த ஒரே பொண்ண அந்த மூக்கையும் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பா. அவளுக்காக, அவ பையனுக்கு இருக்கிற கொள்ளி கிரக தோஷத்துக்காக இந்த வீட்ல நான் அவளுக்காக இருக்கிறேன். ஆனா அவ என்ற வம்சத்தை அழிக்கிறதுக்கு வழி பார்த்துட்டு இருக்கா. டேய்,
நடக்காது. நான் கிளம்பி வரேன். இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தல என்ற பேரு புவனேஸ்வரி இல்லடா. சரி, உனக்கு கல்யாணத்துல விருப்பம் கிடையாது. ஏன் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்ற? சொல்லு. அது பரவாயில்ல, சொல்லு போனா நான் புரிஞ்சுப்பேன். சொல்லு. அத உனக்கு எப்படிதான் சொல்லி புரிய வைக்கிறது? நீ தான் டவுன்காரியாச்சே. அவங்க வேற, நான் வேற. அதனால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாது. எத்தனையோ காரணத்துல இந்த ஒரு காரணத்தை நீ சொன்ன பாத்தியா புவனேஸ்வரி? அதுதான் தப்பு. நீ இந்த ஊருக்கு, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா சமுதாய மக்களுக்கு தலைவி. அப்படிப்பட்ட நீ இந்த மாதிரி பேசலாமா புவனா? புவனா, அந்த பஞ்சாயத்து படி இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்னு நான் வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதை எல்லாரும் நீதான் கொடுத்த, புவனேஸ்வரி தான் கொடுத்தான்னு சொல்லி இந்த ஊரே நம்பிக்கிட்டு இருக்கு. உண்மையை சொல்லி ஊருக்குள்ள இருக்கிற நல்ல பேரை நீயே கெடுத்துக்காத போனா. என்ற பேர் கெடாம நீ அவசரத்துல முடிவு பண்ண இந்த கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்தி காட்டுவேன் அகிலா. இந்த அகிலாண்டேஸ்வரி கிட்டயே சவாலா? ஆமா, ஓகே. அக்கா, பாக்குறதுக்கு மண்டபம் சும்மா காலா கட்டி இருக்குதுங்கக்கா. நம்ம கதிரிப்பையிலோட ஆளுங்க சும்மா பம்பரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கக்கா. ஆமா முருகேசா, தடபுடலா ஆரம்பிச்ச இந்த கல்யாணத்தை நல்லபடியா நம்ம நடத்தி முடிக்கணும். என்னக்கா இப்படி சொல்லி போட்டீங்க? உங்க ஏற்பாடுல நடக்கிற கல்யாணம் நல்லா ஜாம் ஜாம்னு நடக்குங்கக்கா. இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடக்கணும்னு ஆண்டவங்க கிட்ட வேண்டிக்கணுங்கக்கா. ஏன் முருகேசா, உன்னோட புவனேஸ்வரி அக்கா இந்த கல்யாணத்தை நிறுத்தி தான் தீருவேன்னு சவால் விட்டுட்டு போனானே, மறந்துட்டியா? அதை எப்படிக்கா மறக்க முடியும்? நான் தான் பக்கத்துல இருந்து பாத்தனுங்களேக்கா. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக புவனேஸ்வரி அக்கா ஏதாவது பண்ணாலும் பண்ணுவாங்கக்கா. புவனேஸ்வரிய பொறுத்தவரை இந்த கல்யாணம் ஒரு கௌரவ பிரச்சனை. இத தடுத்து நிறுத்த கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவா. நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமாக்கா, ஜாக்கிரதையா இருக்கணும்க்கா. இத பாரு, நாம முக்கியமா பொண்ணு மாப்பிள்ளை தான் கவனமா பாத்துக்கணும். ஏன்னா கல்யாணத்தை நிறுத்த முதல்ல பொண்ணு மாப்பிள்ளை தான் தூக்குவாங்க. ஐயோ, ஏங்கா அப்படிலாம் கூட பண்ணுவாங்களா? அதனால பொண்ணு மாப்பிள்ளைக்கு பாதுகாப்பா நம்பிக்கையான ஆளுங்களை நிறுத்தி வை. சரிங்கக்கா, அப்படியே பண்ணிடணும்க்கா. அப்புறம் இந்த பொண்ணு மாப்பிள்ளை அலங்காரம் பண்றதுக்கு வெளியில எங்கேயுமே போக கூடாது. நமக்கு நம்பிக்கையான ஆளுங்களை அலங்காரம் பண்றதுக்கு இந்த மண்டபத்துக்கே வரவை. சரிங்கக்கா. வர்ற ஆளுங்களை ஒழுங்கா கரெக்டா வந்திருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு உள்ள அனுப்பணும். சரிங்கக்கா, அப்படியே பண்ணிடணும்க்கா. எக்காரணத்தை கொண்டு இந்த மண்டபத்தை விட்டு கல்யாண மாப்பிளையும் கல்யாண பொண்ணும் வெளியில போக கூடாது. சரி, வா நம்ம உள்ள போலாம். சரிங்கக்கா, போங்க. மாப்பிள்ளை பேரு கதிரு, முழு பேரு கதிரேசன். அப்படி போட சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. சம்பந்தமே இல்லாம சுதீர்னு மாத்த சொல்லிட்டு போறாங்க புவனேஸ்வரி அம்மா. அதானே எனக்கு ஒண்ணு புரியல. நமக்கு எதுக்குனே வம்பு? புவனேஸ்வரி அம்மா சொன்ன மாதிரி மாப்பிள்ளை பேரை சுதீர்னே மாத்திடுவோண்ணே. அந்த மாதிரி மாத்தலைன்னா நம்மள உண்டுலேன்னு பண்ணிடுவாங்க. அந்த லெட்டர் இருக்க மூட்டை எடுங்கண்ணே. யோகி, இங்க வா, இங்க வாங்குறேன். இந்த முருகேசன் எங்க போனா? முக்கியமா எப்ப வேணுமோ அப்பதான் அவன் இருக்க மாட்டான். அவனை இப்ப கரெக்டா இருக்குல்ல? என்ன வேலை பாக்குற நீ? அம்மா இப்ப கரெக்டா இருக்குங்கம்மா. என்ன கரெக்டா இருக்கு? குண்டூசி எடுத்து மூக்குல குத்தணுங்கிற மாப்பிள்ள பேர தப்பு தப்பா எழுதி வச்சிருக்கிற கண்ணு தெரியலையா? பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைச்சுப்பாங்க? அம்மா நீங்க சொன்னது மாதிரிதான் வச்சிருக்கோம். ஆறு நான் சொன்னேனா? அம்மா இப்பதான் நீங்க வந்து கதிர்ங்கிற பேரை சுதீர்னு மாத்த சொன்னீங்க. நீங்க சொன்ன பிறகுதான் மாத்தி வச்சிருக்கோம். நான் தான் இங்க வந்து சொன்னேனா? ஆமாம்மா. நான் இங்க வந்து எதுவுமே சொல்லலையே. அப்ப இவங்க ஏன் இப்படி சொல்றாங்க? ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு. ஆஹா, ஐயோ, அது ஏதோ ஞாபக மறதியில சொல்லிவிட்டேன். என் தங்கச்சி பையனுக்கு கல்யாணம் இல்லையா, அவன் பேரு சுதீரா, அது சொல்லிவிட்டேன். நீ மாப்பிள்ள பேரை கதிர்னே போடு. அதை எடு, அதை எடு, எடு. என் கண்ணு முன்னாடியே எடு. எடுத்தியா? இந்த உள்ள இருக்கு பாருங்க. சரி, கரெக்டா சொன்னதே எழுதணும்னா. சரி. இந்த முருகேசன் எங்க போயிட்டான்? இதுதான் கரெக்ட். நானே மறுபடியும் வந்து சொன்னாலும் இத மாத்த கூடாது. சரிங்கம்மா. இந்த முருகேசன் எங்க போனா? முருகேசா,
அவசரப்படாதீங்க. ஐயோ, அந்த விஷயத்த சொன்னதுக்கா இவ்ளோ பதட்டப்படுறீங்க? ஐயோ, நான் சொன்னதை நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது பாருங்க, இந்த கல்யாணத்துல எனக்கு முழு சம்மதங்க. நான் சொன்னது இந்த சின்ன சிறுசுங்க இருக்குல்ல நம்ம புள்ளைங்க, இந்த சந்தர்ப்பத்தை கரெக்டா பயன்படுத்திட்டாங்க பாருங்க, அதத்தான் சொன்னேன். ஏனுங்க, நம்ம புள்ளைங்க ஊர் முன்னாடியே அவங்க காதல சொன்னதுனால தானே இன்னைக்கு நம்ம சட்டு புட்டு இந்த கல்யாணத்தையே ஏற்பாடு பண்ணோம். சொல்லாம இருந்திருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்குமா? சந்தர்ப்பத்தை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொன்னேன். அத நீங்க ஏன் தான் இப்படி புரிஞ்சுக்கிட்டு கோச்சுக்கிட்டீங்களோ? தப்பா நினைச்சதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு, ரொம்ப வசனம். முறையா கதிரேச மாதிரி நல்ல ஒரு பையன் என்ற வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர்றது எனக்கு தாங்க ரொம்ப பெருமை. நீங்க கணக்கு பண்ணது மாதிரி வேற அர்த்தத்துல நான் சொல்லலைங்க. நான் சும்மா காமெடிக்கு சொன்னேன். அதுக்கு நீங்க கோச்சுக்கிட்டீங்க பாத்தீங்களா? எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. நாங்க தான் நீங்க சொன்னத தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா. எங்களை மன்னிச்சிடுங்கம்மா, நாங்க கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டோம். ஐய, இதுல என்ன இருக்கு? கல்யாணத்துல 1000 ஜோலி இருக்கும்ல, நம்ம மண்டக்குள்ள எல்லாமே குழப்பமா தான் இருக்கும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி சரி, எத்தனை சோலி இருக்குது மூக்கையா? போய் பாருங்க கொஞ்சம். பாருங்க பாருங்க, போங்க வாங்க போலாம். வாங்க வாங்க. ஏனுங்கா நீங்க சொன்னதும் காப்புச்சுப்புன்னு ஓடி போயிட்டான்னு பாருங்க. நீ கொஞ்சம் சும்மா இருடா. ஏனுங்கா நான் அவங்க கிட்ட பேசினேன்னு சொன்னது உண்மைதான். அது பரவாயில்லங்கா, என்ன செய்யணும்னு சொல்லுங்கக்கா. அதான்டா, அது பேசினது புவனாவா தான் இருக்கும். என்றாக்காவா? உன் அக்கா ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டா. எப்படி நடத்துவேன்னு என்கிட்ட சவால் விட்டுட்டு கிளம்புனால. அப்ப இங்க வந்துட்டாங்களோக்கா? இங்கதான் எங்கேயோ என்ன மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்பனா என்ன அடிச்சது எங்க அக்காவா தான் இருக்கும். அப்பா, என்னம்மா? அம்மாவுக்கு கால் பண்ணி எனக்கு கொடுங்களேன் கொஞ்சம். சரிம்மா. இந்தம்மா ரிங்கு. பார்வதி, பார்வதி. அம்மா, எங்க இருக்கீங்க நீங்க? என்ன ஆச்சு? ஏன் டென்ஷனா இருக்க? அம்மா, மாமாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. மாமா உங்களை பாக்குறதுக்காக அங்க வந்துட்டு இருக்காரு. எவ்வளவோ நானும் தடுத்து பார்த்தேன், ஆனா அவர் கேட்கவே இல்ல. பார்வதி, என்ன சொல்ற? பார்வதி, கொள்ளி கிரக தோஷம் முடிய போற கடைசி நாள் இன்னைக்கு. அவன் எதுக்காக இப்ப இங்க கிளம்பி வர என்ன பாக்குறதுக்கு? அவன் என்ன பார்க்க கூடாது பார்வதி. ஆதி, அருண், எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? மாமா, இப்போதாமா பார்வதி எல்லா விஷயத்தையும் சொன்னா. என்னம்மா, என்கிட்ட கூட இப்படி சொல்லாம பண்ணிட்டீங்களே? அப்படி இல்ல ஆதி, உனக்கு ஒரு ஆபத்துன்னு குருஜி சொன்னாரு. உனக்கு ஒண்ணுன்னா என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? அதனாலதான் நான் இந்த ஊருக்கு வந்தேன். இங்க இருக்கிற கோவில்ல அந்த தோஷத்துக்கான பரிகாரத்தையும் பண்ணிட்டேன். ஆதி, நாம பாத்துக்கிட்டா உன் உயிருக்கு ஆபத்து இருக்கு. அதனாலதான் நான் உன்னை பார்க்காம விலகி இருந்தேன். புவனேஸ்வரி அங்க வந்து அவதான் அகிலாவா இருந்தா. நீங்களும் அம்மா இல்லாம தனியா இருக்க கூடாதுன்னு தான் நான் அந்த விஷயத்துக்கு சம்மதிச்சேன். புவனா ரொம்ப நல்லவதான். ஆதி, பார்வதி மேல நீ ஆத்திரப்படாத. பாவம், அவளோட சூழ்நிலை அதுதான். என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கா. நீங்க 2 பேரும் மன்னிச்சிருங்க. என் மேலதான் தப்பு. நான் தான் உங்களை சரியா புரிஞ்சுக்கல. பார்வதி, நீயும் என்ன மன்னிச்சிரு. மாமா, என்ன மாமா நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? மன்னிப்பெல்லாம் எதுக்கு ஆதி? இத பாரு,
இப்ப சரியான நேரத்துக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. நான் புவனாவா இருந்து அவ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். நீங்க எல்லாருமே என் கூட இருந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்க உதவி பண்ணணும். நல்ல வேளை ஏதாவது பிரச்சனை வருமோன்னு பயந்துட்டேன். ஆனா மாமா புரிஞ்சுக்கிட்டாரு. ஆதி, இது நம்ம வீட்டு கல்யாணம். நாம தான் இதை சிறப்பா பண்ணணும். பண்ணிடலாமா அருண்? அப்படியே பண்ணிடலாம் ப்ரோ. ஆளாளுக்கு ஒரு வேலையை பாருங்க. கல்யாண வேலை நிறைய இருக்கு. ஊர்ல இருந்து வரவங்களை எல்லாம் விசாரிப்போ. ஆதி, நீ எல்லா ஏற்பாடும் கரெக்டா இருக்கான்னு போய் செக் பண்ணு. சரிம்மா, நாங்க பாத்துக்கிறோம். நாங்க பாத்துக்கிறோமா? வாங்க மாமா வாங்க. வனஜா, என்ன அப்படியே நின்னுட்டு இருக்க? போ போ, ஒரு ஜூஸ் எடுத்துட்டு போய் அங்க போய் எங்கயாவது உட்காரு உமாவோட. இது நம்ம வீட்டு கல்யாணம் தான். போ. அம்மா, இன்னும் கல்யாணம் முடியல. அதுக்குள்ள மாமா உங்களை பாத்துட்டாரே. இதனால மாமாவுக்கு ஏதாவதோ இல்ல உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. கொள்ளி தோஷத்துக்கு நீ பயப்பட வேண்டியது ஆதி அகிலாவ பார்த்தா தானே கண்ணு. ஆள் மாறாட்டம் இன்னும் தொடருது. நான் அகிலா இல்ல கண்ணு, புவனா. இத நினைச்சு நீ பயப்படாத. என்ற கோவம்லாம் அகிலா மேலதான். ஆதி என்ற புள்ளதான். அவனுக்கு ஒன்னும் எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். அகிலா என்ற மக கல்யாண விஷயத்துல பண்ண வேலைதான் நான் கோவத்துல ஊட்ட விட்டு கிளம்பி வந்தேன். 1000 இருந்தாலும் ஆதிய காப்பாத்துறது என்னோட கடமை. புவனம்மா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன கண்ணு, இந்த கல்யாணம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அதுக்கான வேலையில நான் பாக்குறேன். நீ ஆதிய பத்திரமா கவனிச்சுக்கோ. அவன் அகிலாவை பார்க்க கூடாது. பத்திரமா பாத்துக்கணும், சரியா? சரிங்கம்மா. இங்க நடக்கிறதெல்லாம் நான் இப்ப நிறுத்த போறேன் பாரு. ஏய், அகிலா, புவனா, 2 பேர்ல யார பார்த்தாலும் அவங்க கதையை முடிச்சிருங்க. சரி மேடம். உங்க 4 பேருக்குமே இதுதான் வேலை. நீங்க 2 பேரா பிரிஞ்சு போங்க. போங்க. அம்மா, ரெடி ஆயிட்டியா கண்ணு? ரெடி ஆயிட்டியா கண்ணு? ரெடி ஆயிட்டு இருக்கணுமா? முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. நீ சீக்கிரமா ரெடி ஆயிடு. இங்க சின்னதா ஒரு குழப்பம் நடந்துச்சு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன் கண்ணு. அப்புறம் அம்மா வந்து கூப்பிட்டா மட்டும்தான் நீ வெளியில வரணும். சரிங்கம்மா. அம்மா, ரெடி ஆயிட்டியா கண்ணு? என்ன கண்ணு யோசிக்கிற? ஒண்ணும் இல்லங்கம்மா. இப்பதான் வந்து சீக்கிரம் ரெடியாவு, முகூர்த்தத்துக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு போனீங்க. இப்ப வந்து திரும்பவும் சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா கண்ணு, நான் தான் வந்து சொல்லிட்டு போனேன். இருந்தாலும் உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் வந்தேன். சீக்கிரமா ரெடி ஆயிடு. சுதீர் ரெடியா இருக்கான். ஏய், என்னாச்சு? யார முடிச்சீங்க? எங்க முடிக்கிறது? கொஞ்சம் ஏமாந்துருந்தா எங்களை முடிச்சிருப்பாங்க மேடம். ஏய், என்ன சொல்ற? மேடம், அந்த பொம்பளைக்கு சிலம்பம் தெரிஞ்சிருக்கு மேடம். நாங்க கத்தி எடுத்ததும் அந்த அம்மா சிலம்பத்தை கையில எடுத்து வீடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. விட்டா போகுதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டோம் மேடம். மேடம், நாங்க ஃபாலோ பண்ணிட்டு போன பொம்பளை ரிவால்வர் ரீட்டா மாதிரி கையில துப்பாக்கி எடுத்து நீட்டுறாங்க மேடம். துப்பாக்கி தோட்டா விட நாங்க வேகமா ஓடிட்டோம் மேடம். இந்த மாதிரி வித்த தெரிஞ்ச ஆளுங்களை க்ளோஸ் பண்றதுக்கு எங்களை கூப்பிடாதீங்க மேடம். ஆமா மேடம்,
இந்தாங்க உங்க பணம், ஆளை விடுங்க. டேய் வாங்கடா போலாம். நான் பயந்த மாதிரியே நடந்து போச்சு. எவ்வளவு பெரிய நல்ல வாய்ப்பு இது. இப்படி ஆயிடுச்சே நந்தினி. இவங்கள இதே மாதிரி ஒரு இடத்துல போட்டு தள்ளுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்குமான்னு தெரியலையே. வேதாளம் மாதிரி திரும்ப திரும்ப நம்ம முயற்சியை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் உள்ள போய் ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறேன். புவனாக்கா யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அகிலாக்கா கையில ஸ்டார் வரைஞ்சு வச்சிருக்கிறேன். ஸ்டார் மார்க்க வச்சு அவங்க அகிலாக்கா இல்ல புவனாக்கான்னு குழப்பி எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நடத்தி போடணும். ஐயா ஐயா ஏனுங்க, அகிலாக்கா யாரு புவனாக்கா யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியுங்க. நீ எப்படா முருகேசா கண்டுபிடிப்ப? ஐயா அது வந்துங்க, நான் வந்துங்க அகிலாக்கா கையில, ஐயோ இல்லங்கய்யா, நான் வந்து புவனேஸ்வரி அக்கா கையில நட்சத்திர படம் வரைஞ்சு வச்சிருக்கேனுங்க. 6 கையில நட்சத்திர படம் வரைஞ்சிருக்கோ அவங்க தாங்க புவனேஸ்வரி அக்கா. கண்டுபிடி கண்டுபிடி. அக்கா கைய கொஞ்சம் நீட்டுங்க அக்கா. அக்கா அந்த கையிலங்க, இந்த கைங்க. ஓ இத பாத்தீங்களா, நட்சத்திர படத்தை பாத்தீங்களா? இவங்க தாங்க புவனேஸ்வரி அக்கா, அவங்க அகிலா அக்காங்க. ஏண்டா முருகேசா, கையில அந்த நட்சத்திரம் இருந்தாதான் ஒன்ற புவனேஸ்வரி அக்கா, அப்படிதானே? அப்ப இது என்ன பாரு, இந்த நட்சத்திரத்தை நீ தானே வரைஞ்ச என் கையில, மறந்துட்டியா? என்ன முருகேசா, நீ அகிலாவ புவனான்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்த பாக்குறியா? அது நடக்காது. யோ முருகேசா, கையில இருக்க ஆதாரத்தை வச்சு கண்டுபிடிச்சிருன்னு சொன்ன, என்னாச்சு இப்ப? ஐயோ ஒரே குழப்பமா போச்சுங்கய்யா. ஒரு கையில தான் நான் நட்சத்திர படம் வரைஞ்சனுங்க, அது எப்படி 2 பேர் கையில வந்துச்சுன்னு தெரியலங்கய்யா. ஒரே குழப்பமா இருக்குதுங்க. அந்த குழப்பத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். நீங்க எப்படி சித்தி கண்டுபிடிப்பீங்க? நீங்களும் என்ன மாதிரி ஏதாவது படம் வரைஞ்சு வச்சிருக்கீங்களாக்கும்? ஏய், அறிவை யூஸ் பண்ணி அறிவியல் மூலமாவும் கண்டுபிடிப்பேன். எங்க அக்காவுக்கு பாம்பே பிளட் குரூப். இப்ப இவங்க 2 பேருக்கும் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா யாருக்கு அந்த பிளட் குரூப் இருக்கோ அவங்க தான் ஒரிஜினல் அகிலா, மீதி இருக்கிறவங்க புவனான்னு தானே தெரிஞ்சிட போகுது. நீங்க சொல்றதுலாம் கரெக்ட் தான் சித்தி. ஆனா இப்ப பிளட் டெஸ்ட் எப்படி எடுப்பீங்க? ஏய், இங்க நடக்கிற குழப்பத்தை தான் நான் பாத்துட்டு இருந்தேனே. எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். டாக்டர், ஏன் இன்னும் அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க. கொஞ்சம் பார்வதிய பாரு. பார்வதி மாதிரி ஒரு மருமக கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு நீயே எத்தனை தடவை என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிருக்க. ஆனா நான் பார்வதிய மருமகளா ஏத்துக்க தடையா இருந்ததே என் மனசுல இருந்த இந்த பாழா போன குடும்ப அந்தஸ்து, கௌரவம், பிரஸ்டீஜ், இந்த பரம்பரை, இதெல்லாம் தான். அதனால ஆதியும் பார்வதியும் எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு தான் தெரியும். நம்ம பசங்க சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். அவங்க நம்ம முன்னாடி கஷ்டப்பட்டா அதை விட பெரிய சாபம் நமக்கு கிடையாது போனா. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன். உன்ன மாதிரியே நானும் அந்தஸ்து தான் முக்கியம்னு நினைச்சிருந்தா பார்வதி மாதிரி இப்படி ஒரு மருமக எனக்கு கிடைச்சிருக்க மாட்டா. நானும் கடைசி வரைக்கும் அவளை புரிஞ்சுக்காமலேயே இருந்திருப்பேன். அது மட்டும் இல்ல போனா, நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு இன்னொரு பெரிய காரணம் இருக்கு. அட ஒன்று காரணம் எல்லாம் எனக்கு கேட்க வேண்டாம். நான் இது வரைக்கும் பொறுமையா நீ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தேன். இது என் கண்மணி, என்ற பேச்ச மீற மாட்டா என் மக. உனக்கு ஒண்ணு தெரியுமா போனா, கதிர் இல்லன்னா செத்து போயிடுவேன்னு விஷம் குடிக்க போனா.
உனக்கு உன் பொண்ணு கண்மணியோட உயிரை விட உன் பரம்பரை கௌரவம் தான் முக்கியம்னா தாராளமா நீ கல்யாணத்தை நிறுத்திக்கோ. உன் இஷ்டம் போல பண்ணு. புவனாமா, ஆனா நீங்க ஏன் இவ்ளோ பிடிவாதமா இருக்கீங்க? நீங்க அவங்க காதல புரிஞ்சுக்க கூடாதா? தயவு செஞ்சு கதர் கண்மணிய நீங்களே சேர்த்து வைங்க. உங்களை கெஞ்சு கேட்டுக்கிறேன். உனக்கு பிசினஸ்ல எந்த டவுட் இருந்தாலும் ஆதி உனக்கு வந்து சொல்லி கொடுத்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணி தருவான். ஆமா ராகவன், எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். நாங்க எல்லாருமே இருக்கோம், கவலைப்படாதீங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், நீ குடிக்காம அந்த பிசினஸ பொறுப்பா பாத்துக்கணும். சரிங்கம்மா, நீங்க சொல்ற மாதிரியே பண்றேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. புவனா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குங்க, போங்க. அம்மா, எங்களை மன்னிச்சிருங்கம்மா. என்ன திருத்த நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. ரெண்டு பேரும் ஆயுசுக்கும் நல்லா இருக்கணும். உங்க எல்லாருக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியலங்க. நீங்க எல்லாரும் என்ற உரிமை, என்னோட குடும்பம். நீங்க எப்ப வேணும்னாலும் இந்த ஊருக்கு என்ற வீட்டுக்கு வரலாம். எனக்கு நீங்களும் இன்னொரு அம்மா தான். நீங்க எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு வரலாம். சரி கண்ணு. ரொம்ப நன்றி அகிலா. அப்படி நடத்தாம விட்டுட்டீங்கன்னா அப்புறம் 27 வருஷத்துக்கு இதை உங்களால செய்யவே முடியாதுமா. கண்டிப்பா குருஜி, இத நல்லபடியா நடத்தி முடிப்போம். நல்லதுமா, எல்லாம் நல்லபடியா நடக்க அந்த கடவுள் துணை இருப்பாரு. அப்ப நான் கிளம்புறேன். வாங்க. அருண், அம்மா, குருஜியை டிராப் பண்ணிடு. நம்ம குருஜியை டிராப் பண்ணிட்டு வந்துறோமா? வாங்க குருஜி. வரேம்மா, வரேங்க. ஆதி, அம்மா, நீயும் அருணும் எல்லா ஏற்பாடையும் பாத்துக்கோங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ஆதி, மண்டபம்லாம் புக் பண்ணியாச்சா? புக் பண்ணிட்டேம்மா. ஆதிக்கடவுர் பரம்பரைக்காரங்க எல்லாருக்கும் மறக்காம தெளிவா சொல்லிடணும். கண்டிப்பா அவங்கள வர வச்சிடணும். அதுக்குதான் லிஸ்ட் ரெடி பண்ணிருக்கோம். யாரையும் மிஸ் பண்ணாம எல்லாரையும் கூப்பிட்டுறேன். ஆண்டி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் ஆண்டி. கேளு. இல்ல, இந்த பட்டாபிஷேகம் எப்படி நடக்கும்? என்னென்ன முறைகள் இருக்கு? அவ கேட்டது நியாயமான விஷயம். நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிறவங்கள சுந்தரத்தை தவிர வேற யாரும் பட்டாபிஷேகத்தை பாத்திருக்க முடியாது. அது பட்டாபிஷேகம் 3 வித சடங்கா நடக்கும். முதல்ல பட்டாபிஷேகத்தை ஏத்துக்க போறவங்களுக்கு பூஜையெல்லாம் பண்ணி மரியாதை செலுத்தி அவங்கள உட்கார வச்சு யாக குண்டெல்லாம் வளர்த்து பூஜை பண்ணணும். அப்ப பார்வதி அந்த பூஜையில உட்கார்ந்து இருக்கணும். வாயில பச்சை தண்ணி கூட படாம அங்கேதான் உட்கார்ந்து இருக்கணும். பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்வதிக்கு குடிக்கிறதுக்கு பால் எல்லாம் கொடுத்து விரதத்தை முடிச்சு வைப்போம். அதுக்கப்புறம் பார்வதிக்கு முடிசூட்டு விழா நடக்கும். நம்ம பரம்பரையில இருக்கிற எல்லாரும் பார்வதிய வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணி முடிசூட்டுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம குடும்ப ஆட்கள் மட்டும் அங்க இருப்பாங்க. அவங்க முன்னால
பார்வதிக்கு அதிகாரம் தரப்படும். அதுபடி ஆதிக்கடவுர் பரம்பரையில தலைமை பொறுப்புல இருக்கிற நான் என் கையால அவளுக்கு நம்ம பரம்பரை வாழ கொடுத்து, இனிமே நீதான் ஆதிக்கடவுர் பரம்பரையோட தலைவின்னு சொல்லி பார்வதிக்கு பொட்டு வச்சு விடணும். இந்த 3 விஷயங்களை கரெக்டா நடத்தணும். அதுவும் குருஜி சொன்ன டைம்குள்ள எல்லாத்தையும் கரெக்டா நடத்தி முடிக்கணும். நடத்தி முடிச்சிடலாமா? சரி, குருஜி அப்பவே என்கிட்ட பட்டாபிஷேக விஷயமா போன் பண்ணி பேச சொல்லியிருந்தாரு. நான் பேசிடுறேன். ஹலோ, சொல்லுங்க அகிலாமா. நந்தினி, இத்தனை நாளா அந்த அகிலாவையும் பார்வதியையும் அழிக்கிறதுக்கு நாமளும் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டோம். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளால அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியலையே. ஆனா இந்த தடவை கண்டிப்பா கன்ஃபார்மா நாம தான் ஜெயிப்போன்னு தோணுது. இது நடக்கும். நீ என்ன நினைக்கிறியோ அத துணிஞ்சு செய். உன் கூட நான் இருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஆதிக்கடவுர் சாம்ராஜ்யத்துக்கு நான் அடுத்த அகிலாவா வரணும். அது ஒரு உயிரை பலி கொடுத்தாதான் நடக்கும்னா அதுக்கும் நான் தயாராதான் இருக்கேன். அது அகிலாவா இருந்தாலும் சரி, பங்காளி வாங்க பங்காளி வாங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், இப்படி ஒரு பூஜை நடக்கிறது என்ன கூப்பிட்டீங்களாடா? ஏண்டா ப்ரோ, பங்காளி ஏதோ கேக்குறாரு, சொல்லுங்க. சாரி பங்காளி, வேற ஏதோ டென்ஷன்ல இருந்ததுனால உன்னை கூப்பிட மறந்துட்டேன். தப்பா எடுத்துக்காத. விடு 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 விடு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அம்மா கூப்பிட்டாங்க என்ன, அதனாலதான் வந்தேன். அம்மா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பங்காளி, இவ்ளோ சைலண்டா வந்திருக்கீங்க. இப்படி எல்லாம் நீங்க வரமாட்டீங்களே. தெரியும், அதுக்கான ஒரு விஷயம் தான் ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெடி ஆயிட்டு இருக்கா? பூஜை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அம்மா நீங்க பூஜையை முடிங்க, நான் ஆரம்பிக்கிறேன். நான் ஆரம்பிச்சிடறேன். அப்ப நான் வரேன். சரி பங்காளி, நம்ம பங்காளி மாறவே இல்ல ப்ரோ. ஐயோ, சின்ன வயசுல பார்த்தது அப்படியே இருக்கீங்க, கொஞ்சம் கூட மாறவே இல்ல. உங்க தம்பி. ஓம் பரதாயே நமஹ, ஓம் காமசாரிண்யே நமஹ, ஓம் பாபபரண்யே நமஹ, ஓம் கீர்த்தியே நமஹ, ஓம் ஸ்ரீயை நமஹ. பார்வதி, அம்மா, நீ பாலை குடிச்சு விரதத்தை முடிச்சிட்டு கோவில்ல இருந்து ஊர்வலமா மண்டபத்துக்கு போறோம். கோவிலை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நல்லபடியா அம்மன் கிட்ட வேண்டிக்கோ. இன்னைக்கு நடக்க போற பட்டாபிஷேகம் ஆதிக்கடவுர் பரம்பரையோட முக்கியமான விழா. சரிங்கம்மா. பார்வதி, நீ நம்ம வீட்டுக்கு வரும்போது ஒரு செம்பருத்தி செடியோட வந்த. ஆனா இன்னைக்கு நீயே எங்க எல்லாத்துக்கும் ஒரு செம்பருத்தியா மாறி இருக்க. நினைச்சு பார்த்தா எல்லாமே பிரமிப்பா இருக்கு. டிரைவர் சுந்தரத்தோட பொண்ணா வீட்டு வேலைக்காரியா வந்த நீ இன்னைக்கு ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு தலைவி ஆக போற. ப்ரோ, எல்லாத்துக்குமே காரணம் அண்ணியோட நல்ல மனசுதான். என்ன சித்தி, நான் சொல்றது சரிதானே? கரெக்டா சொன்ன அருண். இதுக்கு ஆண்டி என்ன சொல்றது அருண்? பார்வதியோட நல்ல மனசும் பெருந்தன்மையும் தான் காரணம். என்ன மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா, ஆதிக்கடவுர் பரம்பரை ரத்தத்தோட பிறந்தது அந்த குணம். அம்மா, இந்த பாலை குடிச்சு விரதத்தை முடிச்சுக்க சொல்லுங்க. வாங்கிக்கோ. ஓம் சக்தி பராசக்தி. அம்மா தாயே, பார்வதி, இந்த பாலை குடிச்சு விரதத்தை முடிச்சுக்கோ. அருண், ப்ரோ, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா?
ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகுது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆனாலும் நீங்க இப்ப என் கூட இல்ல, அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனாலும் எப்பவும் நீங்க என் கூட இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க பொண்ணை இப்படி பார்க்க உங்களுக்கு எவ்வளவு ஆசை இருந்திருக்கும்லப்பா. பார்வதியோட பட்டாபிஷேக புடவை இதை இப்படியே கொடுத்தா எப்படி? இதுல சின்ன மாமியாரோட சீதனமும் கொடுத்தா தானே பட்டாபிஷேகம் நல்லா இருக்கும். கொடுக்கறேன். பாஸ்பரஸ் அத அப்படியே போட முடியாதே. பார்வதி, பெரிய மாமியார் உனக்கு பண்ற பட்டாபிஷேகத்தை விட சின்ன மாமியார் உனக்கு பண்ண போற இந்த பாஸ்பரஸ் அபிஷேகம் தான் ரொம்ப நல்லா இருக்கும். வா, பட்டாபிஷேகம் அடி பண்றீங்க. பட்டாபிஷேகம் எரிஞ்சாதானே பார்க்க நல்லா இருக்கும். எவ்வளவு நேரம் தான் நானும் காத்துக்கிட்டே இருக்கிறது? சுவாமி சொல்லுங்க, பட்டாபிஷேகத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. பார்வதியை வர சொல்லலாமா? தாராளமா வர சொல்லலாம். அம்மா, பட்டாபிஷேகத்துக்கு நாடி ஆயிட்டே இருக்கு. பார்வதி அம்மாவை வர சொல்லுங்க. சரி பட்டமா, பார்வதி அழைச்சிட்டு. சரி, காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்க்ய பிரசோதயாத் ஸ்வாஹா. பார்வதி, முன்னோர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. கும்பிடு கும்பிடு. ஆனா எவ்வளவு நேரம் தாண்டி கும்பிடுவேன்? சீக்கிரம் வந்து பத்தி எரிஞ்சா அவங்க கிட்டே போய் சேரலாம். நல்லா இருக்கு பார்வதி. மருமக்கு போய் சேர போறதுக்கு ஆசீர்வாதம். அம்மா, சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்க. இவ்வளவு அனல் அடிக்குது, இன்னும் எரியாம இருக்கு. நாம தானே அவ்வளவு பாஸ்பரஸ் தரணும், ஏன் எரியல? மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன், வணக்கம். நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். போட்டி ஆரோக்கியமானதா இருக்கணும்.
இந்த விஷயத்தை தயவு செஞ்சு போட்டியா நினைக்காதீங்க. ஒரு கேம் மாதிரி அரேஞ்ச் பண்ணுவோம். கேம சிறப்பா விளையாடணும். என்ன ஸ்வீட்ட யார் நல்லா செய்றீங்கன்னு நான் பாக்குறேன். சரியா? உங்க 2 பேருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த பட்டாபிஷேகம் ரொம்ப கிராண்டா ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். நாங்க பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் என் 2 பசங்க தான் பிரமாதமா எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க. லஞ்சும் கிராண்டாவே இருக்கணும். உங்களை ஆர்கனைஸ் பண்ணதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இப்போ நீங்க 2 பேருமே சேர்ந்து ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் சமைச்சு இந்த விருந்த சூப்பரா தூள் கலப்பணும். ஓகேயா? ஓகே மேடி? ஓகே மேடம். என்ன பொம்மி, ஓகேவா? ஓகே. தேங்க்யூ. வாங்க வாங்க மேடம். இந்த ஸ்வீட் வாவ். வாவ். ஓ மை காட், இவ்ளோ டேஸ்டா இருக்கு ஜாங்கிரி. நான் இது வரைக்கும் இவ்ளோ டேஸ்டான ஜாங்கிரியை சாப்பிட்டதே இல்ல மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன். தேங்க்யூ. மேடி தேங்க்ஸ். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அதை விட இது சூப்பரா இருக்கு மேடம். நீங்க வச்ச போட்டியில நான் பண்ண ஜாங்கிரியை விட பொம்மி பண்ண அதிரசம் தான் சூப்பர். நல்லா இரு பொம்மி. மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன், லாஸ்ட்ல தான் பெஸ்ட் விஷயம் சொல்லணுங்கிற மாதிரி உங்ககிட்ட பேசிட்டு தான் நான் பொம்மி கிட்ட போகணும்னு இருந்தேன். அதுக்குள்ள ஆஸ் யூஷுவல் மேடி முந்திக்கிட்டாங்க. பொம்மி, உண்மையாவே நம்ம பாரம்பரிய ஸ்வீட் அவ்வளவு சுவையா பண்ணிருக்க. உன் கைப்பக்குவம் சூப்பர்மா, ரொம்ப நல்லா இருக்கு. மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன், நீங்க செய்யறதுதான் ஸ்வீட்னு நினைச்சேன். நீங்களே ரொம்ப ஸ்வீட்டா இருக்கீங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு உங்க உணவு சாப்பிட்டதுல எனக்கு கிடைச்ச சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என் கெஸ்ட் எல்லாருக்குமே கிடைக்கணும். கண்டிப்பா கிடைக்கும் மேடம். என்ன பொம்மி? என்ன மேடி? தட்ஸ் குட். இதுதான் பாசிட்டிவ் ஸ்பிரிட். அப்புறம் இன்னொரு ஜாங்கிரி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோங்க மேடம். ஐ கான்ட் ரெசிஸ்ட். கண்டிப்பா அதிரசமும் எடுத்துப்பேன். இவன் இவளுக்கும் மாலையை போடாம இறக்கிட்டான். என்னதான் பண்ண போறான் இவன்? ஆதி, ஆதி வேணா, ஆதி. இந்த மாலை உங்களுக்கு தான் சித்தி. ஆதி, என்ன விளையாட்ட போச்சு உங்களுக்கு எல்லாம்? பட்டாபிஷேகத்துக்காக பார்வதி இருக்கா, அவ கழுத்துல போட வேண்டிய மாலைய அக்காக்கு போடுறேன்னு சொன்னேன். சரியா, ஏதோ அம்மா மேல வச்சிருக்க பாசம் நினைச்சுக்கிட்டு விட்டா இப்ப மாலையை கொண்டு வந்து ஏன் முன்னாடி நிக்கிற? முதல்ல எடுத்துட்டு போ. அப்படி கோவப்படாதீங்க சித்தி. அம்மா எங்க எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கிறாங்க. ஆனா மொத்த குடும்பத்தையும் எங்க அம்மாவையும் பத்திரமா பாத்துக்கிறது நீங்க தானே. அதனால உங்களுக்கு தான் முதல் மரியாதை. மாலையை போட்டுக்கோங்க. எனக்கு வேணாம் ஆதி. போட்டுக்கோங்க. எனக்கு சொன்னா வேணாம். கேளுங்க. வேணாம், சொன்னா கேளு. சொன்னா கேளுங்க. ஆதி, எனக்கு வேணாம்.
யோசனையில என்னமோ இருக்கு. வனஜா அம்மா என்னமோ பண்ணிருக்காங்க. அத மாமா கண்டுபிடிச்சிட்டாரு. அதான் இப்படி எல்லாம் பண்றாரு. வனஜா போட்டுக்கோ. உனக்கு மாலை கொடுக்கும்போது வாங்கி போட்டுக்கணும். அக்கா எனக்கு வேணாக்கா. மாலை தானே போட்டா என்னமோ பாம்பு போட்ட மாதிரி இப்படி அலற நீ. உனக்கு மாலை நல்லா இருக்கு, அதோடயே இரு. நீங்க தேலை மாலையில வைக்கும் போதே நான் பாத்துட்டேன் சித்தி. உங்களை எல்லாம் நம்ப முடியுமா? ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவீங்கன்னு தெரியும். அதான் ரொம்ப அலர்ட்டா இருக்கேன். உங்களால எதுவும் பண்ண முடியும். அக்கா எனக்கு விக்கல் வருது. நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க. ஒரு மாலையை போய் எடுத்துட்டு வரேன். ஏய், மூச்செல்லாம் அப்புறம் வாங்கிக்கோ. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இல்ல வாழ்றதுக்கு மூச்சு இருக்காது. மேடம், ரகு மாட்டிக்கிட்டா மேடம். ஷூட் பண்ணானா? யாரு ஷூட் பண்ணா? ஷூட் பண்ணல மேடம். ஷூட் பண்றதுக்கு முன்னாடியே மாட்டிக்கிட்டா மேடம். சொதப்பிட்டான். அவனை கண்டுபிடிச்சது யாரு? ஆதிதான் மேடம். விடமாட்டான் ஆதி. என்ன நடந்தாலும் இன்னைக்கு பட்டாபிஷேகம் நடக்க விடமாட்டேன். உங்க அத்தனை பேரையும் கூண்டோட மண்ணில புதைக்கிறேன். சொல்லுங்க மேடம். என்னாச்சு? கிஃப்ட பார்வதிக்கு கொடுத்துட்டியா? கூட்டம் அதிகமா இருந்தனால பார்வதி கையில கொடுக்க முடியல மேடம். பார்வதி இப்ப சுந்தரத்தி கிட்ட கொடுத்து பார்வதி கிட்ட கொடுக்க சொல்லிருக்கேன் மேடம். அவர் பார்வதி கையிலே கொடுத்துறேன்னு சொல்லிருக்காரு மேடம். அந்த சுந்தரம் கிட்ட என்ன சொல்லி கொடுத்த? இதுக்குள்ள காஸ்ட்லியான டைமண்ட் வச்சிருக்கு, பார்வதி கையில தான் கொடுக்கணும்னு சொல்லிருக்கேன் மேடம். அப்போ கண்டிப்பா பாம் பார்வதி கைக்கு போயிடும். எல்லாருக்கும் வணக்கம். ஆதிக்கடவுர் பரம்பரையை சேர்ந்த பட்டாபிஷேக விழா இங்க சிறப்பா நடந்துட்டு இருக்கு. இந்த விழாவை சிறப்பிக்கும் விதமாக அடுத்ததா உரியடி போட்டி ஆரம்பிக்க இருக்கிறது. இந்த உரியடி போட்டியில ஆதிக்கடவுர் பரம்பரை சேர்ந்த யாரோ ஒருத்தர் கலந்துகிட்டு சிறப்பிக்கணும். அந்த யாரோ ஒருத்தரை நாமளே செலக்ட் பண்ணிடுவோம். அது வேற யாரும் இல்லங்க, திருமதி வனஜா அவர்கள். மேடம், இந்த குச்சை வச்சீங்க, இந்த துணியெல்லாம் கண்ணை கட்டிட்டு போய் உரி அடிங்க மேடம். ஐயோ, என்னால முடியாதுப்பா. எனக்கு கால் வலி. இங்க பாரு, இதெல்லாம் எங்க குடும்பத்துல இருக்கிற குட்டி மருமகளுங்க தான் பண்ணணும். நீ போ போ. ஓகே, கால் அடிப்பட்ட காரணத்தினால திருமதி வனஜா அவர்கள் இந்த போட்டியில பங்கெடுத்துக்க முடியல. இப்ப அடுத்ததா அதே குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தர் நம்ம செலக்ட் பண்ணும். யாரு 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 யாரு? அது வேற யாரும் இல்ல, நம்ம அழகு தேவதை ஐஸ்வர்யா தான். அவளுக்கு வளர்ந்துருச்சா? இவ வந்து மாற்றா. எல்லாரும் கைத்தட்டி உங்களோட ஆதரவு தெரிவிக்கலாம். கைத்தட்டுங்க. கமான் 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 கமான், அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். உன்னால முடியும். கமான் ஐசு. அடடா, டைம் ஆயிட்டே இருக்கு. சட்டி பக்கத்துல வந்துட்ட. கொஞ்சம் தான். வேண்டாம், இப்ப நீ ட்ரை பண்ணு. நானா? இது ஒன்லி ஃபீமேல் தான். ரொம்ப அருமையா விளையாண்டாங்க. ஜோர ஐஸ்வர்யாவுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஒரு நூலையில எல்லாம் மிஸ் பண்ணாங்க. நல்ல முயற்சி ஐஸ்வர்யா, நல்ல முயற்சி. இப்போ அடுத்ததாக நாம யார செலக்ட் பண்ணலாம்? என்ன பண்ணாலும் தப்பிச்சிடானுங்க. நான் தானே என் கையால ஆசிட் அந்த பானையில ஊத்தி கட்டி வைக்க சொன்னேன்.
அப்புறம் எப்படி அதுல இருந்து பூ கொட்ட முடியும்? அந்த பானை வேற, நான் ஆசிட் ஊத்தி வச்ச பானை வேறயா? இல்ல இது என்ன கண்கட்டி வித்தியா இருக்கு? மந்திரமா மாயமா? எப்படி மாறி இருக்கும்? இது என்ன? இங்க அந்த பானை, அப்போ இதுல என்ன இருக்கு? என்ன சித்தி, நீங்க ஆசிட் ஊத்தி வச்ச பானை ரூமுக்குள்ள எப்படி வந்துச்சு? யாரு கல் எடுத்து எரிஞ்சு பானையை உடைச்சாங்கன்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம், இந்த ரெண்டுத்தையுமே செஞ்சது நான் தான். நீங்க அந்த உரிப்பானை கட்டுறவங்க கிட்ட பணம் கொடுத்ததையும் நான் பார்த்தேன், ஆசிட் ஊத்துனதையும் பார்த்தேன். இருந்தணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட உங்க மனசுல ஏற்படல. ஏன் சித்தி இப்படி இருக்கீங்க? இந்த மாலைக்குள்ள தேலை வைக்கிறது, ஊரிப்பான்ல ஆசிட் ஊத்துறது, இந்த மாதிரி கேவலமான வேலை எல்லாம் இதோட நிப்பாட்டிருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இதெல்லாம் அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல. திருந்தணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட உங்க மனசுல ஏற்படல. என்ன ஜென்மம் நீங்க? எல்லா நேரமும் உங்களை மன்னிச்சு விட்டுருவேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். பி கேர்ஃபுல் சித்தி. வரேன். நீ எல்லாம் என்ன வான் பண்ணிட்டு போற, பாத்துக்கிற, உன்னைய சேர்த்தே பாத்துக்கிறேன். அம்மா அம்மா, அந்த நந்தினி என்ன சுந்தரம்? ஜமீனோட ஆளுகளை ஒரே கூட்டமா கூட்டிட்டு வந்து பட்டாபிஷேகத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்க கருப்பு ட்ரெஸ்ஸோட மண்டபத்துக்கு வெளியில வந்து நிக்கிறாங்க. அம்மா தாயே, இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையால யாருக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. குருஜி சொன்ன மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது தாயே. ஏய், வரும்போது எல்லாரும் பிளாக் ட்ரெஸ்ல தானே இருந்தீங்க, அப்புறம் எப்படி கலர் ட்ரெஸ் மாறுச்சு? அதான் எப்படி மாறுச்சு? நாங்க கருப்பு ட்ரெஸ்ல தான் வந்த மேடம். உள்ள வந்த உடனே கலர் மாறி போச்சு. எப்படி மாறுச்சுன்னு எங்களுக்கு தெரியல மேடம். சரி வாங்க. ஜமீன் கூட்டமைப்பு ஆளுங்க. எதுக்காக இப்ப நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? பார்வதியோட பிறப்புல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. இவங்க உங்க அண்ணன் பொண்ணு தானா இல்ல வேலைக்காரனோட பொண்ணா? எங்களுக்கு குழப்பமா இருக்கு. இதுல எது உண்மை? சரி, உங்க முடிவை நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இப்போ ஏன் முடிவை நான் சொல்றேன். இங்க இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். பார்வதிக்கு பட்டாபிஷேகம் கண்டிப்பா நான் நடத்தி தான் வைப்பேன்.
இருந்து நீங்க பார்வதிய வாழ்த்துனீங்கன்னா நல்லது, இல்ல மறுத்தீங்கன்னா அது உங்க விருப்பம். போதும், நிறுத்துங்க. உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? நான் அகிலாம்மா குடும்பத்து பொண்ணா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அதானே? அதானே இப்ப உங்க குழப்பம்? நான் ஜமீன் குடும்பத்து பொண்ணுதான் நிரூபிக்க எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. நீங்க மனசளவுல மாறிடுவீங்கன்னு எங்க அம்மா நம்பினாங்க. ஆனா நீங்க மாறவே இல்ல. இருங்க எல்லாரும். இது என் அப்பா ஆதிக்கடவுர் ஆதி பரமேஸ்வரன். பார்வதி என்னோட மக. எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சொத்தும் பார்வதிக்கே கிடைக்கணும்னு அவர் கைப்பட எழுதின உயில். பாருங்க, எல்லாம் இவங்க பேச்ச கேட்டு தப்பு பண்ணிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க மேடம். மன்னிச்சிருங்க மேடம். உங்களை போய் நம்பணும் பாத்தீங்களா? இனிமே உங்க முகத்திலே முடிக்க மாட்டோம். பட்டதே போதும். பரவாயில்லைங்க, இப்பவாவது நீங்க இப்படி மனசு மாறினீங்களே, உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியும் வந்துட்டீங்க. இப்போ நீங்க எல்லாரும் தான் முன்ன நின்னு இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி வைக்கணும். பட்டாபிஷேகத்துல கலந்துகிட்டு பார்வதிய வாழ்த்திட்டு போகணும். வாங்க எல்லாரும் உட்காருங்க. ஆதி, அருண் உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. போங்க. நான் சொன்ன மாதிரி பாம் டைமை மாத்தி செட் பண்ணிட்டியா? ஆமா மேடம், பண்ணிட்டேன். பார்வதி உட்கார சேருக்கு அடியில தானே பாம் வச்சிருக்க? ஆமா மேடம். அப்போ அந்த பார்வதியோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட்டாபிஷேகம் முடிஞ்ச கையோட பரலோகம் போய் சேர்ந்துருவான். ஆமா மேடம், பக்கத்துல வனஜா மேடமும் இருக்காங்களே, அவங்களுக்கு பாம் மேட்டர் தெரியுமா மேடம்? தெரியாது. அப்ப பாம் பிளாஸ்ட்ல வனஜா மேடம் செத்துருவாங்களே மேடம்? சாகட்டும். யாத்த நீலாம்பரிய குத்தி கொலை பண்ணவ தலை வேற கால் வேறன்னு செதறி சின்ன பின்னமாகட்டும். அதுதான் வனஜாவுக்கு நான் கொடுக்கிற தண்டனை. வனஜா ஏன் கூட இருந்தாலும் அவளும் ஆதிக்கடவுர் பரம்பரையை சேர்ந்தவ தானே. நெருப்பையும் பகையையும் மொத்தமா அழிச்சிடணும். ஒரு துளி மிச்ச வச்சாலும் அது திரும்ப நம்மள அழிச்சிடும். அதனால அந்த வனஜா சாகட்டும். யாருமே தகவல் சொல்ல வேண்டாம். என்ன? ஐயோ ஐயோ மாப்ள, என்னாச்சு? ஏதாவது கட்டெரும்பு கடிச்சிருச்சா? மாப்ள, என் கையில இந்த பாம் நழுவி கீழே விழும்போது கடவுள் மாதிரி அந்த மேடம் தாங்கி பிடிக்கலன்னா, ஐயோ இந்நேரம் பாம் வெடிச்சு நம்ம எல்லாம் செத்து போயிருப்போம்டா. மாப்ள, அந்த மேடம் ஒண்ணு நம்மள காப்பாத்துறதுக்காக பாம்ப தாங்கி பிடிக்கல. இந்த பாம் பிளாஸ்ட்ல இருந்து அவங்கள காப்பாத்திக்கிறதா தாங்கி பிடிச்சிருக்காங்க. இது தெரியாம. கரெக்ட். மறுபடியும் இந்த பாம இந்த கல்யாண மண்டபத்துல செட் பண்ணி அத வெடிக்க வச்சு இந்த மண்டபத்தை தரமட்டமாக்க போறாங்களா? ஆமா மாப்ள, எல்லாரும் ஃபங்க்ஷன் கொண்டாடிட்டு இருக்காங்க. அநியாயமா பாம் அடிச்சு எல்லாரும் சாக போறாங்க. பாவண்டா அவங்க.
அவங்கள எப்படியாவது நம்ம காப்பாத்தி ஆகணும்டா மாப்ள. எப்படி காப்பாத்துறது? அந்த மேடம் தான் பாம்பு வெடிக்கிறதுக்குள்ள விஷயத்தை வெளியில சொன்னா நம்மள கொன்றுவேன்னு மிரட்டி இருக்காங்களே. டேய், அதுக்காக அத்தனை பேர் சாக போறாங்கன்னு தெரிஞ்சு அதை அப்படியே விட சொல்றியா? வேற என்ன பண்ண சொல்ற? டேய் மாப்ள, நம்ம திருடனுங்க தான்டா, ஈவி இறக்க இல்லாத கொலகாரனுங்க கிடையாதுடா. டேய் மாப்ள, என்ன நடந்தாலும் சரிடா, இந்த பாம்பு விஷயத்துல சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட சொல்லி இத வெடிக்காம செய்ய போறேன்டா. மாப்ள வேணாம் மாப்ள, நமக்கு எதுக்கு மாப்ள வம்பு? மாப்ள இப்படியே போயிடலாம் மாப்ள. நான் சொல்லத்தாண்டா போறேன். மாப்ள விவரத்தை விலை கொடுத்து வாங்காத மாப்ள. தச்சி போட, நான் சொல்லத்தாண்டா. அதுவும் அங்க நிக்கிறாரு, அவர்தான் தம்பின்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட போய் சொல்லிடுறோமா மாப்ள? நானும் அவர்கிட்ட சொல்லிடலான்னு வந்தேன். டேய் வாடா மாப்ள. என்னடா எங்க போற? டேய் நான் அவர்ட்ட சொல்லிட்டு வந்துறேன்டா. மாப்ள நம்மள போட்டு கூப்பிட்டாங்கன்னா? டேய் பாவம்டா, இவங்களை எல்லாம் காப்பாத்தணும்டா. வாடா. ஆமாமா. சரி எல்லாத்தையும் முடிச்சிட்டு வாங்க. சார் ப்ளீஸ் சார், ரொம்ப அர்ஜென்ட் சார், ப்ளீஸ். யோ என்னையா? யாரையா நீங்க? சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். என்கிட்ட பேசணுமா? என்ன சார்? நாங்க 2 பேரும் திருடங்க சார். யோ சார் 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 தப்பா நினைச்சிடாதீங்க சார், நாங்க இப்ப திருட வரல சார். என்னடா சொல்ற? ப்ரோ அங்க நிக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் சொன்னாங்க. ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியும் ப்ரோ. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ப்ரோ அங்க இருக்கிற கிஃப்ட் பாக்ஸ்ல ஏதோ ஒண்ணுதான் இருக்கு ப்ரோ. வா. அது இல்ல. ஐயோ இது இல்லைங்க சார். மாமா என்னாச்சு? ஒண்ணு இல்ல பார்வதி, ஃப்ரெண்டு ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்கான். ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட், நமக்கான கிஃப்ட். அதான் இதுல எதுவும் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆமா நீ அங்க பாரு. ஃபாரின்ல இருக்கிற ஃப்ரெண்ட் நீ பாரு. பாரு ப்ரோ, எனக்கு என்னமோ இதுதான் இதுலயும் இதுவா இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கலாம் ப்ரோ. விடு 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 அருண். ஏய், என்னடி காஃபி இது? கொஞ்சம் கூட சூடு இல்லாம அட்லாண்டி கேட்டா இப்படிதான் காஃபி கொண்டு வந்து குடுப்பியா? என்னடி முறைக்கிற? நல்லா போடு. ஒரு நிமிஷம்.
மரியாதைங்கிறது கேட்டு வாங்கறது இல்ல, இந்த மாதிரி தானா கிடைக்கணும். அம்மா அரைஞ்சா இப்படிதான் அரைவாங்க, 5 விரலும் பதிர மாதிரி. புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்க கூடாது. முதல்ல அம்மா மாதிரி அரைய கத்துக்கும். வனஜா, 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 அப்படின்னா உடனே அக்கா அக்கா அப்படின்னு பயந்து கூழ கும்பிடு போட்டுட்டு போய் ஒளிஞ்சுக்குவாளே அந்த வனஜா, அவ செத்து போயிட்டா. எப்ப தெரியுமா? உனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சதே அப்போ. இப்ப உன் முன்னாடி நிக்கிறது ஒரு வனஜா. இவ எதுக்கும் பயப்பட மாட்டா, அமைதியா இருக்கணும். அகிலாண்டேஸ்வரி, ஆமா நீ உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? இத்தனை வருஷமா உனக்கு அடுத்தபடியா இந்த ஆதிக்கடவுள் சாம்ராஜ்யத்துக்கு நான் தான் அடுத்த அகிலாவா வரப்போறேன், நம்பர் 1 இடத்துக்கு வரப்போறேன்னு உன்கிட்டயே உன் பக்கத்திலேயே அக்கா அக்கா அக்கான்னு கூழ கும்பிடு போட்டு சுத்திட்டு இருந்த. என்ன பார்த்தா உனக்கு எலவுக்கு இப்ப நீ சொன்னியே உன் கொழுத்த ஒருத்து பொண்ணாலும் பரவாயில்லன்னு, அதுதான் பண்ண போற, அதுதான் பண்ண போற. ஆனா அத நீ உன் மருமகளுக்காக பண்ணக்கூடாது, வனஜாக்காக சாகணும். வனஜா உன் இடத்துக்கு வர்றதுக்காக சாகணும். அப்ப பட்டாபிஷேகம் நடக்காதுல்ல? நான் தான் அடுத்த அகிலா. ஒருவேளை உன் அருமை புள்ள ஆதியோ அருணோ என்ன தடுத்து பட்டாபிஷேகத்தை நடத்தணும்னு நினைச்சா அவங்களையும் கொல்லுவேன். இந்த ஆதிக்கடவுள் சாம்ராஜ்யத்தை நான் மட்டும்தான் ஆளணும். நந்தினி, வேண்டாம் நந்தினி, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ற. தப்பு சரிங்கிறது செய்யற செயல்ல இல்ல, பாக்குற பார்வையில தான் இருக்கு. ஆதிக்கடவுள் அகிலாண்டேஸ்வரியோட பரம்பரைய கருவறுக்கணும்னு சின்ன வயசுல பிஞ்சு மனசுல விதை போட்டு வளர்த்து விட்டுருக்காங்க. என்னோட லட்சியமா நினைச்சு இப்ப வரைக்கும் என் சொந்த வாழ்க்கைய தியாகம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நந்தினி, இன்னைக்கு என்னோட லட்சியம் நிறைவேற போகுது. நந்தினி பாரு, வேண்டாம் நந்தினி, என்ன இது?
என்னுடைய வாழ்நாள் கனவு என்னைக்கு நிறைவேறிடுச்சு. அம்மா என்னமாச்சு? ஆதிக்கடவுள் சாம்ராஜ்யத்தை நாகபுரி வம்சம் ஜெயிச்சிருச்சு. அந்த ஆதிக்கடவுள் வம்சத்தோட ஆலமரத்தை நான் சாச்சிட்டேன்ல. அடுத்ததா கண்ணெதிரிலேயே அடுத்த அகிலாண்டேஸ்வரிய பட்டாபிஷேகம் பண்ண போறேன். இந்த பார்வதி கதையையும் முடிக்கிறேன். நந்தினி அம்மா, கத்திரி உன் முன்னாடியே உன் மருமகளை சாகடிக்க போற பாரு. ஏய் நந்தினி அம்மா, அம்மா எங்க பார்வதி? எங்க? ரெடியா பார்வதி? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு அடுத்த வாரிசா நான் என் மருமகளை நியமிக்கிறேன். நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. என் மருமக பார்வதிய வாழ்த்துங்க. பட்டாபிஷேக சடங்க ஆரம்பிக்க போறோம். பட்டமா மாலையை கொடு. அருண், பரிவட்டு தேடு. சரிங்க. எங்க முன்னோர்களோட பரிவட்டம் இது. தலைமுறை தலைமுறையா எப்பவுமே ஆதிக்கடவுர் பரம்பரையோட மூத்த மருமகளுக்கு தான் சூட்டப்பட்டிருக்கு. இன்னைக்கு என் மூத்த மருமக பார்வதிக்கு நான் இந்த பரிவட்டத்தை சூட்டுறேன். யார் கண்ணியும் கண்ணீர் வரக்கூடாது. அழாத பார்வதி, அழாத ஆதி, நீ அழக்கூடாது. ஆதி அழக்கூடாது. யாரும் அழக்கூடாது. எனக்கு அழுதா பிடிக்காது. நான் உங்க கூடயே தானே இருக்கேன். நான் எங்க போறேன்? நான் உங்களை சுத்தி ஆத்மா உங்களை சுத்தி சுத்தியதான் இருக்கும். அதே நான் சொல்றது கொஞ்சம் கேளு. யாரும் அழாதீங்க. எப்பவுமே உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன். என் ஆத்மா உங்களையே தான் சுத்தி சுத்தி வரும். உங்களை சுத்தி, அந்த வீட்டை சுத்தி எப்பவுமே நான் அங்கேயே தான் இருப்பேன். பார்வதி, பார்வதி, நீ என்ன மாதிரியே கம்பீரமா அந்த படியில இருந்து இறங்கும் போது உன் கூட நானும் இறங்குவேன். நீ விளக்கேத்தும் போது நான் பக்கத்திலேயே தான் இருப்பேன். ஆதி, அருண், ஆதியும் அருணும் ஆபீஸ்க்கு போகும்போது நான் தான் வாசல்ல நின்னு வழி அனுப்புவேன். கூடவே இருப்பேன். ஐஸ்வர்யா, பார்வதி, நீ இனிமே நீ ஆதிக்கடவுர் பரம்பரையோட வாரிசு. கவனமா இருக்கணும். எப்பவுமே நீதி தவறக்கூடாது. அம்மா சொல்றேன், புரியுதா? பார்வதி, அழக்கூடாது. இங்க பாரு,
நான் எப்பவுமே எப்பவுமே உங்க கூடயே இருப்பேன் பார்வதி. ஆதி நான் இந்த சமுதாயம் ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லாரையும் சரிசமமா பார்க்கணும். அதுக்கான ஆரம்பம் தான் இது. குருஜி விபத்தை பத்தி சொல்லிருக்காரு. ஏற்படலாம். ரோடு கிராஸ் பண்ணி போகும்போது கூட விபத்து ஏற்படலாம்ல. அத நினைச்சு நாம பயந்துட்டு இருக்க முடியுமா? என்ன வந்தாலும் வரலனாலும் உனக்கும் என் பசங்களுக்கும் எதுவும் ஆகாம நான் பாத்துப்பேன். இந்த ஃபங்க்ஷன் நடக்கும், நல்லபடியா நடக்கும். நீ தலைமை பொறுப்புக்கு வருவ. தட்ஸ் இட். சரி, இதெல்லாம் மைண்ட்ல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. போய் படுத்து தூங்கு. நாளைக்கு முக்கியமான நாள். நீ ஃப்ரெஷ்ஷா இருக்க வேண்டாமா? கோ கோ கோ, ரிலாக்ஸ். நீங்களும் தூங்குங்கம்மா. குட் நைட். கண்டிப்பா என்னோட உயிர் தான் போகணும். இந்த வீட்ல யாரோட உயிரும் போக கூடாது. போகவும் நான் விட மாட்டேன். செல்லம், ஏன் அப்படி பண்ண? எந்த கையில அகிலாக்கு பூ வைக்கிற? மன்னிச்சிருங்கம்மா. தொலைச்சிருவேன். ஒழுங்கா வேலை செய். நான் யாருன்னு நினைச்ச? ஆதி கடவுள் அகிலாண்டேஸ்வரி. என் செல்ல குட்டி, எவ்வளவு அழகா பேசுற. அம்மா, கார் எடு, வெளியே போணும். சரிங்கம்மா. போலாமா? அப்பா, இவ உங்க பேத்தி. இல்ல பார்வதி, இவங்க என்னைக்குமே எனக்கு அகிலாமா தாமா. டே மச்சான், என்னடா இப்படி சோகமா உட்காந்துட்டு இருக்க? செம்பருத்தி சீரியல் வேற முடிஞ்சிருச்சு. நாங்கெல்லாம் ஒன்னா ஒரே குடும்பமா இருந்தோமா. என்னமோ தெரியல, எனக்கு அவங்களெல்லாம் பார்க்கணும் பேசணும் போல இருக்கு. டேய், இதெல்லாம் ஒரு விஷயமாடா? நீ நல்லா பேசுவ, நல்லா பாடுவ, நல்லா ஆடுவ. பேசாம உன் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு பாட்டாவே பாடிடு. அப்படியா சொல்ற?
கோச்சுக்காதீங்க, நாங்க கல்லாய்க்கிறோம் தப்பா மட்டும் நினைச்சுக்காதீங்க. 5 வருஷம் தொடர்ந்து இட்டு செம்பருதிங்க, 9 மணிக்கு சீத்தம் இல்ல எல்லாம் பாப்பீங்க. அருண் ஐசு, இப்ப எதுக்கு நீ சம்மந்தம் இல்லாம நடிச்ச? நான் சம்பந்தம் இல்லாம 200 எபிசோட் அடி வாங்கலையா? இந்த எபிசோட் நீ அடி வாங்கு. ஐயோ பெரிய கல்யாணம் பண்ணியா, அம்மா கிட்ட சொன்னியா, பைந்து போய் நின்னியா. ஐயோ பெரிய கல்யாணம் பண்ணியா, அம்மா கிட்ட சொன்னியா, பைந்து போய் நின்னியா. கஜர சம்ச கொடுக்குறேன்னு கோச்சுக்காதீங்க, நம்ம கல்லாய்க்கிறோம் தப்பா மட்டும் நினைச்சுக்காதீங்க. அக்கல அக்கல அக்கலைங்கோ, ஆயா போயில பெட்டலைங்கோ, கொட்டா பாக்கு நறுக்குனே, 7 கொட்டிச்சு சுருக்குனே, மாய விட்டா காட்டுவோம், மரும விட்டா காட்டுவோம், செம்பருத்தி சீரியல்ல 100 வருஷம் ஓட்டுவோம், 100 வருஷம் ஓட்டுவோம், 100 வருஷம் ஓட்டுவோம், 100 வருஷம் ஓட்டுவோம். செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும் பண்ணி போயிடலாம். அகிலனேஸ்வரி அம்மா தாங்க திட்டான லேடி, ஒரு மாசத்துக்கு சம்பாதிப்பாங்க 45 கோடி. யாரு உனக்கு வச்சாங்கப்பா பெரிய யான்னு பேரு, நல்ல நேரம் தொடங்கிடுச்சு சினிமா உள்ள போரு. கதாநாயகி எப்பவுமே உம்முன்னே இருக்கும், பார்வதி வந்து நின்னா விசில சத்தம் பறக்கும். கதாநாயகி எப்பவுமே உம்முன்னே இருக்கும், பார்வதி வந்து நின்னா விசில சத்தம் பறக்கும். டிரைவர் சுந்தரம் கலாட்டா கோபம் வந்துடும், கூப்பிடாமலே ஷூட்டிங்கு கிளம்பி வந்துடும். பண்ணத நீயும் நாங்க எடுக்கிற எல்லாரையும் பட்ட பேரை வச்சு, மைண்ட் வாய்ஸ வச்சு. குடும்பத்தை பிரிக்கணும் நந்தினியோட திட்டம், இந்த மாதிரி வேலை பண்ணா மாட்டு ஐஸ்வர்யா நடத்துறாங்க பிரம்மாண்டமா ஹோட்டல, இந்த பொண்ணதை எத்தனை வந்து கொடுக்கறாங்க வீட்டுல. கோயிலுக்கு மட்டும்தான் வெளிய நானு போவங்க, தப்பே பண்ணாத நல்ல பையன் நானுங்க. கோயிலுக்கு மட்டும்தான் வெளிய நானு போவங்க, தப்பே பண்ணாத நல்ல பையன் நானுங்க. என்னடா குடும்பம் இது, அப்பான உலகம், மாத்தி மாத்தி பண்ணுறாங்க எல்லாரும் கலகம். ஷூட்டிங் டேட் டைம் சொன்னா வந்துடுங்க எல்லாருமே கரெக்டா, போயிட்டு வரேன் டாட்டா. மிஸ்டர் ஆதிக்கடவர் அருண். ஐசு, என்ன இந்த பக்கம்? ஐயோ அல்லது கையிடு. எல்லாத்தையும் கலாச்சிட்டு உன்னை பத்தி மட்டும் பெருமையா பாடுற. இப்போ உன்னை பத்தி நான் பாடுறேன். ஐசு, இது மேல் வெர்ஷன். ஃபீமேல் வெர்ஷன் ஒன்னு வந்தா நீ வந்து பாடு. இப்ப கிளம்பு. எதுக்கு இப்ப சிரிக்கிற? இல்ல, உனக்கு நான் மிமிக்ரி எல்லாம் பண்ணுவேன்னு தெரியும்ல, அதுக்கு இப்ப பாரு. நல்ல பையன் மாறி இவன் சீன போட்டான், நம்து போன பர்பிய கூட விட்டு வைக்க மாட்டான். போட்டு சூட்டு போட்டுக்கின்னு வேலைக்கு போறியா, பாத்தியில புல்லா குத்து வீட்டுக்கு வாரியா. வேலைக்கு போறது போய் சொல்றாருன்னு எல்லாருக்கும் தெரியும், துபாக்குரி இவனு. கோயிலுக்கு போறது போய் சொல்றாருன்னு எல்லாருக்கும் தெரியும், துபாக்குரி இவனு. சரி சரி, என்ன புகழ்ந்ததெல்லாம் போதும். உனக்கு ஒண்ணு தெரியுமா, செம்பருத்தி இந்த அளவுக்கு மக்கள் கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு காரணம் நம்ம மட்டும் இல்ல ஐசு, நம்ம கூட ஒரே குடும்பமாக்குற நம்ம டெக்னீஷியன்ஸ் தான். அவங்கள பத்தி பாடாம இருந்தா எப்படி? அவங்கள பத்தியும் பாடிடுவோமா? பாடு பாடு. செம்பருத்தி சீரியல்ல எல்லாம் பாத்தீங்கோ, குடும்பமாவே 5 வருஷம் ஒன்னா வாழ்ந்துகோ. எத்தனை பேரு உழைப்புக்கு இந்த வெற்றி காரணம், கேமராமேனுக்கும் டைரக்டருக்கும் நன்றி சொல்லணும். நினைச்சு பார்த்தா அழுக வருது, திரும்பவும் இணைவோம் கண்ணுக்கு தெரியுது. ப்ரொடக்ஷன் அண்ணா சாப்பாடு கொடுத்தார், பக்க பலமா மேக்கப் பண்ணிருந்தார். கவலை வேணா செம்பருத்தி திரும்ப தொடருங்க, அது ரசிகரால இன்னும் இன்னும் மேல உயருங்க. நம்பிக்கைதான் வாழ்க்கை, நமக்கு கண்ணீர் எதுக்குங்க, திரும்ப வந்து இணைய போறோம் என்ஜாய் பண்ணுங்க. தினமும் ஒன்னா இருப்போம் பண்ணா, உழைப்பே உயர்வு ஜெயிப்போம் நின்னா. சின்ன திரையும் பெரிய திரைதான், திரும்பவும் தொடரும் செம்பருத்தி கதைதான்.
செம்பருத்தினா வணக்கம். இந்த குடும்பத்தை தமிழ்நாட்டுக்கே பிடிக்கும். 1424 எபிசோட்ல நீங்க பார்க்காத ஒரு எபிசோட தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. இந்த குடும்பத்துல இருக்க இவங்க எல்லாரையும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படி எண்ண முடியாத கேரக்டர்களை 4 டைரக்டர்களை வச்சு வாரம் வாரம் ஆரவாரமா எடுத்த இந்த கதையில திடீர் திருப்பமா குலதெய்வம் கோயிலுக்கு தனியா போனா டல்லா இருக்கும், குடும்பமா போனா நல்லா இருக்கும்னு அம்மா அகிலாண்டேஸ்வரி ஆர்டர் போட அடுத்த செகண்டே எல்லாரும் ஆஜராக பரம்பரை பெட்டியோட கிளம்ப தயாரானாங்க செம்பருத்தி குடும்பம். அப்போ நடந்தது என்ன உங்களுக்கு பிடிக்கும்னு நம்பி இந்த சின்ன செம்பருத்தியை ஆரம்பிக்கலாங்களா? குலதெய்வ கோயிலுக்கு போக எல்லாரும் ரெடியா? எப்போ ரெடி. காருக்கு டீசல் போட்டாச்சு, 4 டேருக்கு எலுமிச்சை பழம் வச்சாச்சு, சாவிய போட்டு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டா இருக்க வேண்டியதான். என்ன 8 பேர் எப்படி ஒரே கார்ல போக போறோம்? குழப்பமா இருக்கு. ஏய் சுந்தரம், நான் யாருன்னு தெரியும்ல? ஆண்டுக்கு ஒரு முறை வரும் ஜனவரி. ஆள பிறந்தவ தான் இந்த ஆதிக்கடவு அகிலாண்டேஸ்வரி. என்ன அக்கா காலையிலே இவ்ளோ சூடா இருக்காங்க? நம்ம ஏதாச்சும் பண்ணி உங்களை சமாதானப்படுத்திட்டா இந்த வீட்டுல நம்மளுக்கு மரியாதை கிடைச்சிரும். அப்புறம் அடுத்த அகிலாண்டேஸ்வரி. ஏய் ஊரு வம்பு பண்ணோஜா, என்ன மைண்ட் வாய்ஸ்ல பேசுறியா? அக்கா நீங்க நாசமா போறோம்னு நினைச்சது உங்களுக்கு எப்படிக்கா தெரியும்? அடி பாவி, நானும் நீ நார்மலா திட்டிருப்பேன் போட்டு வாங்கினா நீ நான் நாசமா போகணும்னு திட்டிருக்கியா? அக்கா எப்படிக்கா? ஏனா அல்டிமேட் ஸ்டார்னா முகவரி அனைத்தையும் அறிந்தவதான் இந்த ஆதிக்கடவு அகிலாண்டேஸ்வரி. என்னக்கா? வெண்டக்கா அது இல்லக்கா. திடீர்னு குடும்பத்தோட கோவில் கிளம்புறோம். ஏதாவது வேண்டுதலா இல்ல ஏதாவது பரிகாரமா? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் தான் நம்ம எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போறோம். அதுக்கு ஏன் கோயிலுக்கு போனா? நம்ம வனதா வீட்டை விட்டு போனாலே போதுமே. சரி கோயிலுக்கு போலாமா? அம்மா எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்குமா, நான் ஆபீஸ் போறேமா. அருண், என் மூத்த மக ஆதியே நான் சொல்ல மீறாம என் கூட கோயிலுக்கு வரான். உனக்கு என்னடா வேலை? மா வந்து ஆபீஸ்ல. அருண் என்ன நீ அம்மா சொல்றாங்கன்னு மரியாதையே இல்லாம அவளே எதிர்த்து பேசுறியா? அவளை கல்யாணம் பண்ண இத்தனை நாள்ல நானே அவளை எதிர்த்து பேசினது இல்ல. நீ என்ன எதிர்த்து பேசுற? என்னப்பா அம்மாவை கத்த முடியலன்னு இப்படி ஐயோ பாவமா இருக்க என்ன கத்துறீங்களா? சரி இப்பவாச்சு கோயிலுக்கு போலாமா? ரெடி போலாமா? அம்மா ஒரு நிமிஷமா, பார்வதி புதினா டீ போட்டிருக்கானா, நான் குடிச்சிட்டு வந்துடுறோம்மா. சரிப்பா, நீ போய் பொறுமையா குடிச்சிட்டு வாப்பா.
தூங்கவில்லை நான் இது போலே இருந்ததில்லை என் உயிரே. பெண்ணே உன்னை பார்த்த நாள் முதலாய் தூங்கவில்லை நான் இது போலே இருந்ததில்லை என் உயிரே. நெஞ்சோடு கலந்தவளே என் உயிரோடு உறைந்தவளே எனக்காக பிறந்தவளே என் நண்பே. புதினா டீ எப்படி இருக்கு பெரியயா? என் பொண்டாட்டி போட்ட டீ எப்படி நல்லா இல்லாம இருக்கும்? பேஸ் பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்கக்கா, டீ குடிக்கிற கேப்ல 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் காதலிச்சது உனக்கு தெரியல, அவன் பார்வதிக்கு தாலி கட்டினது உனக்கு தெரியல. இப்போ அவங்க 2 பேரும் டீ குடிக்கிற கேப்ல ரொமான்ஸ் பண்றது மட்டும் தெரியுது இல்ல உன்ன? அக்கா, ஏன்க்கா லெஃப்ட் ஹேண்ட்ல அடிக்கிறீங்க? ரைட் ஹேண்ட் ஃப்ரீயா தானக்கா இருக்கு. ரைட் ஹேண்ட்ல அடிச்சா ராசி போயிடும், அதான் உன்னை லெஃப்ட் ஹேண்ட்ல அடிக்கிறேன். சரி, கோயிலுக்கு போலாமா? எப்போ ரெடி? போலாமா? அப்போ நம்ம பரம்பரை பெட்டியோட சாவி எடுத்துட்டு வாங்க, நம்ம கோயிலுக்கு போலாம். என்ன எல்லாரும் முடிச்சிட்டு இருக்கீங்க? சாவியா தானே கேட்டேன். சா 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 எதுக்குமா ஒரு டயலாக் ஒரு எபிசோட் வரைக்கும் எழுதுற? சீக்கிரமா சொல்லுமா, எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கு. அத்தை, சாவியை யார் எடுத்ததுன்னு அந்த சாவியை சொல்ல மாட்டீங்க. நானே கண்டுபிடிக்கிறேன். தெரியலனா கண்டுதான் பிடிக்கணும். சாவி எங்க? வெரி குட். நீங்க அப்படியே எல்லாரும் விசாரிச்சிட்டு இருங்க, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். அருண், அங்கே நில்லு. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ஆபீஸ் போகணும் சொல்லி அந்த பிரீஃப் கேஸ் எடுத்துட்டு போறேன். அம்மா, நான் உண்மையாலே ஆபீஸ் தான் போறேன். சண்டே அன்னைக்கு ஆபீஸா? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாப்பா? அந்த பிரீஃப் கேஸ கூட எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு. அம்மா வேணாமா, அம்மா அம்மா வேணாமா, அம்மா வேணாமா, அம்மா வேணாம், அம்மா வேணாமா. அம்மா வேணாமா. ஐயோ,
எடுக்கல. சுந்தரம்! ஐயோ அம்மா, நானா கார் சாவியை கார்லயே விட்டு வந்து வெளியே தேடுவேன். நான் அவங்க பரப்புரை பெட்டி ஒரு சாவி எடுத்துருப்பேன். அப்போ என்னங்க அம்மா, நான் பேப்பர்ல இருக்கிற ஹெட்லைன்ஸ்ன்றதையே எத்து தடவை பதிக்கிறேம்மா. சரி உட்காருங்க. அப்பா, அப்போ நீங்க யாருமே அந்த சாவி எடுக்கலனா? பார்வதி! ஐயோ அம்மா, இந்த வீடு எனக்கு கோயில் மாறிமா, நீங்க எனக்கு சாமி மாறிமா. கோவில்ல போய் யாராவது திருடுவாங்களாமா? திருடுவாங்களே, செருப்பு திருடுவாங்க, தேங்காய் திருடுவாங்க, ஏன் காசு கூட திருடுவாங்க. இது எல்லாம் திருடும் போது நீ அந்த சாவியை திருடிக்க மாட்டியா? நல்ல நகைச்சுவை, நாளைக்கு சிரிக்கிறேன். நான் இவ்ளோ சொல்லியும் நீங்க என்ன நம்பல. பரவாயில்ல, நான் இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட இல்லம்மா. நான் கிளம்புறேன். அங்கே நில்லுமா. நானும் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அது என்ன, எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு ஹேண்ட்பேக்கை தூக்கிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு கேட் வரைக்கும் போற, அப்புறம் அதை தாண்டி போவே மாட்டிக்கிற. நான் போயிட்டா உங்களை யாருமா பாத்துக்கிறது? இப்ப கூட உங்களுக்கு பிடிக்குமேனு அடுப்புல பாயாசத்தை வச்சுட்டு தாமா வந்தேன். அது அடி பிடிச்ச கூடாது தாமா திரும்பி வந்தேன். இருங்கம்மா. இவ்வளவு நேரமா அவங்க எடுத்திருப்பாங்க இவங்க எடுத்திருப்பாங்க சந்தேகப்பட்டு இருந்தீங்க. ஆனா என் மேல மட்டும் சந்தேகப்படல. என் மேல அவ்வளவு பாசமாமா. இப்படி அம்மா சாங் போட்டா ஆஃப் ஆயிடுவேன்னு நினைச்சியா? நான் தப்ப விசாரிக்கும் போது யாரா இருந்தாலும் சரி, ஏன் என் சன்னா இருந்தாலும் சரி, இந்த கண்ணுக்கு முன்னாடி எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான். எங்க சாமி? அக்கா, நீங்க என்ன சந்தேகப்பட்டா அது நீங்க உங்களே சந்தேகப்பட்ட மாதிரிக்கா. அதுக்கு நீங்க அந்த கண்ணை எடுத்து என்ன சுட்டிருக்கலாம் அக்கா. அப்போ நீங்க யாருமே அந்த சாவி எடுக்கலனா நம்ம பரம்பரை பெட்டியோட சாவி எங்கதான் இருக்கு? அத்தை, என்னம்மா? அருண், எனக்கு இந்த சீன்ல டயலாக் இருக்கு அருண். ஓ, இருக்கா? அப்ப சீக்கிரமா சொல்லுமா, எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்குமா. சாவி 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 எங்கம்மா இருக்கு? உங்க இடுப்புல தான் இருக்கு அத்தை. இடுப்புலயே இந்த சாவியை வச்சுக்கிட்டு உங்க எல்லாரையும் சந்தேகப்பட்டுட்டேனே. இந்த தப்புக்கான தண்டனைய நானே எனக்கு கொடுத்துக்கிறேன். அப்பா, ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏன்னா இந்தியால
பெரிய நதி காவேரி. இப்படியெல்லாம் பண்றவங்க தான் இந்த ஆதி கடவுள் அகிலாண்டேஸ்வரி. இந்த வீட்டு மேலயும் ஏன் மேலயும் இவ்வளவு பாசமா இருக்க நீங்க, உங்கள யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு தான் இந்த பரம்பரை சொத்தையும் சாவி கொத்தையும் கொடுக்க போறேன். இது யாருக்குன்னா, ஆம், அகிலாண்டேஸ்வரியின் பரம்பரை சொத்தும் சாவி கொத்தும் பாசமான பார்வதிக்கு கிடைக்குமா, மோசமான வனஜாவுக்கு கிடைக்குமா, வேஷமான ஐஸ்வர்யாவுக்கு கிடைக்குமா, இல்லை டிரைவர் சுந்தரத்துக்கு கிடைக்குமா? விறுவிறுப்பான காட்சிகளுடன் பரபரப்பான திருப்பங்களுடன் சின்ன செம்பருத்தி திங்கள் முதல் சனி வரை ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். சின்ன செம்பருத்தி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.